வெல்கம் டு இல்லத்தரசி டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் பவி. குரூப் 4ஓட சிலபஸ் என்ன, எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க, எந்த டாபிக் வைஸாக கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத வாங்க பார்ப்போம். ஒருங்கிணைந்த குடிமை பணிகளின் தேர்வு, அதாவது குரூப் 4. பொது அறிவு 75 கேள்விகள், திறனறியும் மனக்கணக்கு நுண்ணறியும் 25 கேள்விகள் மற்றும் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு 100 கேள்விகள் அடங்கிய ஒரு தாள். அதாவது தமிழ் 100 கொஷின், மேக்ஸ் 25 கொஷின், ஜிஎஸ் 75 கொஷின். பொது அறிவு 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படி தான் கேட்குறாங்கண்ணா கிடையாது. 12வது வரைக்குமே கேட்குறாங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் 12வது தவிர வேறு எங்கேயும் வெளில போகல. தமிழ் மட்டும் கொஞ்சம் வெளில போகிற மாதிரி இருக்குது. பார்ப்போம், பின்னாடி வர்றதில் பார்க்கலாம். அலகு 1 பொது அறிவியல் 5 கேள்விகள். அதாவது சயின்ஸில் 5 கொஷின் தான் கேட்குறாங்க. அந்த 5 கொஷின் எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த டாபிக்குள்ளே இருந்து தான் கேட்குறாங்க. அதாவது பேரண்டத்தின் இயல்பு, இயல்பியல் அளவுகள், அளவீடுகள், இயக்க. இப்படி படிச்சுட்டே இருந்தால் ஃபுல்லத்தையும் படித்து காமிக்கிற மாதிரி இருக்கும். இனி வர வீடியோவில் எந்த சப்ஜெக்ட் கீழே என்ன டாபிக் கீழே எந்தெந்த லெசன் கவர் ஆகுது, அந்த லெசனை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ மேலே இருக்க ஹெட்லைனுக்கு தகுந்த எத்தனை கொஷின்ஸ் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா இனி வர வீடியோவில் வந்துட்டு இப்போது சயின்ஸ் அண்ட் ஜாகிரஃபி இதில் இப்போ ஒரு டாப்பிக்காக எடுத்து அதை தான் நம்ம டீச் பண்ணி போட போகிறோம். அப்படின்றதுனால சும்மா மேலே அவுட்லைனாக மட்டும் பார்க்கலாம், இதுலேருந்து எவ்வளோ கொஷின் கேட்குறாங்கன்ற மாதிரி. இப்போ ஜாகிரஃபிலேருந்து ஒரு 5 கொஷின் கேட்குறாங்க. அலகு 2. அலகு 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், அதாவது ஹிஸ்ட்ரி அண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இதுலேருந்து ஒரு 10 கொஷின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அலகு 4 இந்திய ஆட்சியல், அதாவது பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 15 கொஷின். முன்னெல்லாம் ஒரு 12 கொஷின்லேருந்து 13 கொஷின் வரைக்கும் வரும். எப்பயாச்சும் தான் 15 கொஷின் அப்படின்ற மாதிரி வரும். ஆனால் இப்போ கம்பல்சரி அவங்களே சொல்லிட்டாங்க 15 கொஷின் அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாத்துலேயுமே இன்னொன்று என்னன்னா நடப்பு, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம படிக்க வேண்டாம். குரூப் 4 அலௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 6 மந்த்துக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படித்தா போதுமானது. அதனால் வர வீடியோஸில் கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் 4 அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நான் அலோன்ஸ் பண்ணுறேன் என்னென்னு படிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யூனிட் 5 இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் 20 கொஷின் கேட்குறாங்க. அதாவது எக்கனாமிக்ஸாகவும் நம்ம ரொம்ப வீக்கு, எக்கனாமிக்கலாகவும் ரொம்ப வீக்கு. அதை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கணும்னா கொஞ்சம் என்ன பண்ணணும், முயற்சி பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் அலகு 6 தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், அதுலேயுமே 20 கொஷின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸை 2 யூனிட்டாக படிச்சிருக்காங்க. அதாவது அலகு 1 திறனறிவு அப்படின்ட்டு அதில் ஒரு 15 கொஷின் கேட்குறாங்க. அதில் இந்த சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், அதாவது சுருக்குதல், விழுக்காடு, ஹெச்சிஎஃப், எல்சிஎம் அப்படின்ற மாதிரி அதில் ஒரு 15 கொஷின் சம்ஸாக போட்டு பார்க்குற மாதிரி. அண்ட் அலகு 2 காரணியில், அதாவது நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்கணும். அந்த சம்ஸ் புதிர்கள் பகடைன்ற போது நம்ம யோசித்து கொஞ்சம் அதுவுமே போட்டு பார்க்குறது தான். பட் இருந்தாலும் யோசித்து கொஞ்சம் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் அலகு 1 இலக்கணம். இலக்கணம் 25 கேள்வின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. இப்போயுமே இலக்கணம் 25 கேள்வி தான் கேட்குறாங்க. அதில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஆனால் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது 2 இலக்கணம் தான். ஒன்று எழுத்து இலக்கணம், இன்னொன்று சொல் இலக்கணம். அது அப்புறமா டீப்பாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அலகு 2 சொல் அகராதி. சொல் அகராதியில் என்னென்ன அப்படின்னா எதிர்ச்சொல், அதுக்கப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த மாதிரி ஒரு பொருளை தரும் பல சொற்கள், இந்த டாபிக்லாம் கொடுத்தா அதில் எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே எடுத்துக்காட்டு எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் உண்மையிலே நம்ம போய் பார்த்தோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டாபிக் எல்லாமே. ஆனால் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்தா கொஞ்சம் புரிஞ்சிக்கணும். புரிஞ்சிக்கிட்டா மட்டும்தான். தமிழை பொறுத்த வரைக்கும் 80%, அது 85% என்ன பண்ணணும்னா அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் கொஷின்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட்
85% முழுக்க முழுக்க நீங்க புரிஞ்சு படிச்சா மட்டும் தான், அத வந்து தமிழ் அட்டெண்ட் பண்ண முடியும். 15% மட்டும் தான் நீங்க மனப்பாடம் பண்ணி படிக்கிற மாரி இருக்கும். தமிழ பொறுத்தவரைக்கும். உடனே இந்த குரூப் 4 இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்காதீங்க. இந்த மாரி மாத்தி கேட்டுறாங்கன்னு. குரூப் 4 மாத்தி கேட்டாங்க தான். ஆனா நீங்க சொல்லுங்க, எத்தன பேர் குரூப் 4 கொஸ்டின் வந்து டஃப்பா கேட்டாங்கன்னு படிக்காம இருக்காங்க? யாரும் படிக்காமலாம் இல்ல. எல்லாருமே படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு தெருவுக்கு குறைஞ்சது 10 பேர் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எப்படி கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாடுலேஷன் நம்மளும் ப்ரிப்பேர் ஆயிக்கணும். ஓகே. அடுத்தது அலகு 3 எழுதும் திறன். அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குது. இப்போ ஒரு லைன் இருக்குன்னா, அதுல சில பிழைகள்லாம் இருக்கும். ஒருமை, பன்மையா, அது தன்வினையா, பிறைவினையா அப்படின்ற மாதிரி. அத ஒழுங்குபடுத்தி நம்ம சூஸ் த கரெக்ட் ஆன்ஸர் வந்து நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறம் அலகு 4 கலைச்சொற்கள். அதாவது இப்போ ஒரு வேர்ட் குடுத்துட்டு அதோட இங்கிலீஷ்ல கேட்பாங்க. இல்லன்னா இங்கிலீஷ்ல குடுத்துட்டு அத தமிழ்ல கேட்பாங்க. ஒரு வேர்ட மட்டுமே. இதுக்கு பின்னாடி வந்து இன்னொரு வரும். எளிய மொழியின் மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட்டு. அ அது எப்படின்னா, ஒரு சென்டென்ஸா குடுத்துட்டு, அதுலேருந்து நம்மள ஆங்கில சொற்களோ, இல்ல தமிழ் சொற்களோ மாத்த சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அலகு 5 வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். அதுலேருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்க. இது ரொம்ப இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியான டாபிக்னா இதுதான். அதாவது இப்போ ஒரு பத்தி குடுத்துருவாங்க. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். அதாவது இப்போ ஒரு பேராகிராஃப் மாரி நம்ம இப்போ 6த்துலேருந்து ஒரு 8 புக் வரைக்கும் பார்த்தோன்னா, ஒரு பேராகிராஃப் மாரி குடுத்து, அதுலேருந்து கீழ ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இல்லையா? அந்த டைப்ல இது. அதுக்கப்புறம் எளிய மொழிபெயர்ப்பு. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா? முன்னாடி ஒரு வேர்டு கலைச்சொற்கள்னா ஒரு வேர்டு குடுத்துட்டு கேட்பாங்க. இதுல எளிய மொழிபெயர்ப்புனா ஒரு சென்டென்ஸ் ஒரு லைன குடுத்துட்டு, இல்ல ஒரு பேராவ குடுத்துட்டு அதுலேருந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் அலகு 7 இலக்கிய தமிழ் அறிஞரும், தமிழ் தொண்டும். அதுலேருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது திருக்குறள். இதுல வந்து முன்னாடி 25 அதிகாரம் குடுத்திருந்தாங்க. இப்ப 20 அதிகாரம் மட்டும் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 11 கீழ்க்கணக்கு நூல்களை பத்தி கொஞ்சம். அதுக்கப்புறம் தமிழ் தொன்மையின் சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். அதாவது மொத்தமாவே வந்து முன்னாடி நெறைய கவிஞர்கள் பத்தி படிக்கிற மாரி இருந்தது. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 பேர் மட்டும் மென்ஷன் பண்ணி குடுத்துட்டாங்க. இந்த 20 பேர் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாரி. இனி வரும் வீடியோல ம் தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் 3 பார்ட்டா பிரிச்சு, தமிழ்ல யூனிட் வைஸா, மேக்ஸ்ல யூனிட் வைஸா அண்ட் ஜிஎஸ்ல யூனிட் வைஸா வீடியோ யூனிட் வைஸா ஒரு யூனிட்லயும் ஒரு டாபிக் கீழ அதாவது இப்ப தமிழ் பொறுத்தவரைக்கும் திருக்குறள் 20 அதிகாரம்னும்போது ஒரு அதிகாரத்து வைஸா வீடியோஸ் தனித்தனியா அந்தந்த இதுக்கு அப்டேட் பண்றேன். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.